ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷி கலாட்டாவில் இந்த 10 ரூபா ஸ்பான்ஸை வச்சு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு டிப்ஸாக என்னென்னு பார்க்கலாம். எல்லா டிப்ஸுமே அட்டகாசமான டிப்ஸு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பான்ஸில் இது போல் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் சைட் டேப்பை ஒரு சைடு ஒட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டு மிஷினில் நம்ம குண்டூசி ஊக்கு இது போல் எல்லாத்தையும் நம்ம அழகாக குத்தி வச்சுக்கலாம். இந்த ஸ்பான்ஸில் நம்மளோட குண்டு ஊசி எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா, நம்ம மிஷின்லேயே அழகாக அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி இருக்கிறதுனால மிஷின்லேயே அழகாக இதை ஒட்டி விட்டுக்கலாம். இது போல் மிஷினோட சைடில் நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு கீழே மிஷினோட அந்த ப்ளைவுட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிஷின் சாமான்லாம் வச்சுருப்பீங்களா, ஊசி நூல் கொக்கி, அந்த பாக்ஸில் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் டோருக்கு பின்னாடி, உங்கள் வீட்டு ஷெல்ஃபில், பீரோவில், அது போல் எங்கே வேணாலும் நீங்கள் மறைவாக கூட ஒட்டி வைக்கணுன்னா ஒட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னா, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா. இது போல் ஒரு ஸ்பான்ச் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பான்ச்சை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது போல் ஒரு கட்டப்பை குச்சியில் நல்லா லப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக க்ரிப்பாக கட்டிக்கிறோம். அப்படி லப்பர் பேண்ட் இல்லைனா நூல் போட்டு கூட கட்டிக்கோங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இது போல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ இது போல் ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த ஃப்ரேமில் இது போல் தூசு அடைஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நம்ம தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இது போல் நம்ம ஸ்பான்ச்சை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதுக்குண்டே தனியாக செஞ்சு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் சாமி ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வீட்டு டிவி, ஏன்னா டிவிலாம் கூட ஸ்பான்ச் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இது போல் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எலக்ட்ரிஷியன் பாக்ஸு, மீட்ரு பாக்ஸு, இந்த மிடில்லலாம் நம்மளால் எதை வச்சும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மிடில்லலாம் கூட அந்த ஓட்டை ஹோல்ஸ் எல்லாம் கூட இது போல் ஸ்பான்ச் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இது போல் லைட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கூட லைட்டெல்லாம் கூட அழகாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி ஸ்பான்ச்சை வச்சு க்ளீன் பண்ணோம்னா அதில் ஒரு டஸ்ட்டு கூட இல்லாமல் சூப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு இடுக்கி ஐடியா இந்த கிளிப் ரீயூஸ் ஐடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு இடுக்கி நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இது போல் துணி காய வைக்கிற கிளிப் ஒன்று எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு லப்பர் பேண்டு, கீழே 2 லப்பர் பேண்டு, மேலே 2 லப்பர் பேண்டு, கரெக்டாக அந்த 2 ஸ்பூன்லேயும் நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே நீங்களும் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான இடுக்கி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கீழே 2 லப்பர் பேண்ட் போட்டால் மாதிரியே இது போல் மேலுக்கும் நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கணும். அப்போ தான் நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டு ஜன்னல் கம்பிலாம் துடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பான்ச் இது போல் குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்ச்சில் இது போல் ஒரு கத்தி வச்சோ இல்லை சிசர் வச்சோ ட்ரிம்மர் வச்சோ நீங்கள் அழகாக என்ன பண்ணிக்கலாம்னா ஓட்டை பண்ணிக்கலாம். ஓட்டை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்பூன் உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஓட்டை போட்டுக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் ஆகாமல் ஓட்டை கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது போல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2 ஸ்பான்ச்லேயும் போட்டு எடுத்துக்கிறேன். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் பாத்ரூம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் இது போல் ஜன்னல்லாம் நம்மளால் ஒரு பக்கம் தான் க்ளீன் பண்ண முடியும், இன்னொரு பக்கம் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது போல் நம்ம அழகாக இந்த இடுக்கியில் ஸ்பான்ச் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னா, இது போல் 4 குட்டி குட்டி ஸ்பான்ச் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இது போல் வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கப்புறம் அயன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும்ல, இதோட காலில் இது போல் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோன்னு ஸ்பான்ச்சை கட் பண்ணி வச்சிட்டோம்னா, இந்த டைல்ஸாக இருக்கட்டும், மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த வுட்டன் ஃபர்னிச்சர்லாம் போட்டு தேய்ச்சோம்னா என்ன ஆகும்னா கீழே கிராச் ஆகும்.
அந்த மாதிரி கிராச் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க ஷைனே போயிடும். நம்ம அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்னிச்சர்ஸ் கீழே இது போல் கொஞ்சோண்டு ஸ்பாஞ்சை நம்ம வச்சிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டு டைல்ஸ் வந்து என்னாகாது, கிராச் ஆகவே ஆகாது. மெயினாக வந்து நம்ம துணி தைக்கிற மிஷின் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து கீழே வந்து வீல் மாதிரி இருக்கும். அந்த வீலுக்கு கீழே கண்டிப்பாக இது போல் ஸ்பாஞ்ச் வந்து வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு கிச்சனில் கூட நீங்கள் இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி வேலையை முடித்த உடனே என்ன பண்ணலான்னா, சும்மா நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு பதிலாக இது போல் ஸ்பாஞ்சை வச்சு சும்மாவே நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம கேஸ் வந்து எப்போவுமே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். என்னதான் நீங்கள் கறி துணி வச்சு தொடச்சாலும் நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சிங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இது போல் நம்ம வீட்டு கதவுல பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இடித்து நம்ம அந்த செவுரு வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா கரெக்டாக அந்த கதவு பின்னாடி கரெக்டாக எந்த இடத்துல வந்து செவுரு இடிக்குதோ அந்த இடத்துல இது போல் டபுள் சைட் டேப் போட்டு ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம கதவை வந்து ஒவ்வொரு வாட்டி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்சில் போய் இடிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம செவுரு வந்து டேமேஜ் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒயிட் பேப்பர் வந்து தேவைப்படுது. உங்கள்கிட்ட A4 ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இது போல் டீத்தூள் பாக்ஸு இல்லை சோப்பு டப்பா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இந்த டீத்தூள் பாக்ஸ் தான் இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டீத்தூள் பாக்ஸை சுற்றி வந்து கம் அப்ளை பண்ணிட்டு இந்த ஒயிட் பேப்பரை வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லை சார்ட் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இது என்ன ஒட்டணுன்றது வந்து உங்களோட விஷ் தான். நான் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன், சும்மா வந்து இந்த ஒயிட் பேப்பரை மட்டும் ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாமே 4 சைடுமே நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த ஒயிட் பேப்பரை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் வெட்டி எடுத்துறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ஒரு அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓரம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக அந்த ஓரத்தில் அந்த கரெக்டாக அந்த வாயோட ஸ்டார்டிங் இருக்கும்ல அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அன்ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இது போல் கலர் டேப்பை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே ஒரு அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்ச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் அந்த அளவுக்கு இல்லைன்னா கீழே ஃபுல்லாக அரிசி கொட்டிட்டு கூட நீங்கள் மேலே மட்டும் ஒரு லேயர் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதா இருந்தாலும் ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லை சும்மா நேம் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சும்மா ராஷி கலாட்டா அப்படின்னு எழுதிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். முழுக்க டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷ் தான். நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ABCD ஸ்டிக்கர் இருந்துச்சு என் பிள்ளைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கினது. அந்த ஸ்டிக்கர்லேருந்து சும்மா FIR அப்படின்ற மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேன், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கத்திரிக்கோல், சிஸ்ஸர் அந்த போல் சூப்பராக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ராஷி கலெக்ஷன்லேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த டாப்ஸ் எல்லாமே 2 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் போடக்கூடிய டாப்ஸ். இதை வந்து நம்ம எல்லாமே எவ்வளோக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வெறும் 320க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து 12 பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நாங்கள் வந்து வெறும் 320க்கு தரோம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ், குவாலிட்டி 100% நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம். லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னா ஃபுல்லாக வந்து காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரீ வந்து ஒரு சில்க் சாரீ மாடலில் இருக்கும். பார்க்குறதுக்கு சில்க் சாரியாட்டம் இருக்கும், ஆனால் வந்து கிளாத் வந்து காட்டன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 549க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 50 கலெக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் போகிற லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இது போல் ப்ளைன் சாரீ, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு. இதை வந்து நம்ம 599க்கு கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிராஞ்சோல் சுடிதார் எல்லாமே வந்து ஸ்டிச்சுடு நம்ம வந்து வெறும் 549க்கு கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. இது ஆடி சேலுன்றதுனால நாங்கள் ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம்.
இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் மறுபடியும் கிடைக்காது. உங்களுக்கு வேணுன்ற டாப் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இன்னும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம டேரெக்டாக கொண்டு வரோம். அதனால தான் மார்க்கெட்லேயே எங்கேயுமே கிடைக்காத ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியுது, டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர்னால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.